கிருபையும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிறைந்த நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு நாம படிக்க இருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அநேக சூழ்நிலைகள் நம்ம பார்த்திருப்போம். பாசம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அது நெருங்கின இரத்த சொந்தங்களுடைய உறவுகள்ல அது காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். நேசம் அதே போல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தொடரும். அதற்கப்புறம் அந்த நேசம் அப்படியே மறைந்து விடும். ஆனா அன்பு மட்டும் ஒரு காலம் ஒழியாது என்பதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. வசனமும் அதைத்தான் சொல்கிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அன்புதான். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்புல நிலைச்சு நிற்கிறவங்களுக்கு, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளில் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அவரை மாத்திரமே உறுதியாய் பிடித்துக்கொண்டு அவரை மாத்திரமே சார்ந்து வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை என்னையே உறுதியா பிடிச்சிருக்கிற, என்னையே கை கொண்டு வருகிறபடியால் அவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்க செய்கிறவனா இருக்கிறேன் என்று. இன்றைக்கு நாம அப்படிப்பட்டவர்களை காணப்படுவோமானால் 1000 தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களை நம்ம ஆண்டவர் மாற்றுவார். அவரிடத்துல அன்பு கூறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வருவோம். அது அன்பு கூறுகிற அனுபவம் என்ன அப்படின்னா, அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அதன்படியே நடப்பதற்கு நாம் தீர்மானித்து, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பாடு வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க சொன்ன இந்த சத்தியத்தை கட்டளை நான் கை கொள்ளுவேன், மரண பரியந்தம் வந்தாலும் சரி அதை விட்டு பிரியாதிருப்பேன் என்கிற சொல்லுகிறது தான் அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு ஒரு முக்கியமான அடையாளமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை மாற்றுவோமானால் ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தலைமுறைகளுக்கான அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதுல துளி கூட சந்தேகம் இல்லை. நிச்சயமா அந்த இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்க செய்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவர் இருக்கிறார். கண்களை மூடி அர்ப்பணிப்போடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மிடத்துல அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நீர் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிற சுவாமி. அப்படியே எங்களுக்கு முன்பாக இருந்த அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது, ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், தாவீதின் வம்சமா இருக்கலாம், அப்பா இன்னும் கூட அப்பா அந்த யாபேசின் வம்சமா இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த தேவநாயகத்தை இறக்க செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற கிருபைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ராஜா. அதே போல இன்றும் எங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால வல்லமையினால் எங்களை நிரப்பி தலைமுறை தலைமுறையை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பில நிலைத்து நிற்க, உம்முடைய கட்டளைகளை உறுதியாய் கை கொண்டு அதை அப்பா எந்த சூழ்நிலை விட்டு விடாமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. அப்படிப்பட்ட இருதயங்கள்னால எங்களை நிரப்புங்க. அப்படி நிற்கும் பொழுது நீர் எல்லா காரியங்களும் எங்களுக்கு தயவு செய்து இரக்கத்தை கட்டளையிட்டு 1000 தலைமுறை மட்டும் எங்களை வழி நடத்துகிற வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியே எங்களை வழி நடத்தும். நாளை ஆசீர்வதித்து தரும். இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.